வெல்கம் பேக் டு ஃபீல்டு பாஸ். ஸோ இது வந்து 3வது நாள் இன்றைக்கி நம்ம ட்ரேடிங்கை பற்றி பார்க்குறது. ஸோ ஃபஸ்ட் வீடியோவில் கைட் ஆப் எப்படி ஏற்றுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ செகண்ட் வீடியோவில் வந்து அந்த ஆப்பில் வந்து எப்படி வந்து வாட்ச் லிஸ்ட்டில் போய்ட்டு நம்ம வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸோட அந்த ப்ரீமியத்தெல்லாம் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்து 3rd டே. ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம மார்க்கெட்டில் வந்து அதாவது ட்ரேடிங் பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது நமக்கு வந்து என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் தேவை அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எத்தனை மணிக்கு ஓப்பன் ஆகும், எத்தனை மணிக்கு க்ளோஸ் ஆகும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சார்ட் அனலைசஸ், ஓகேவா, சார்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். மார்க்கெட்டில் அதாவது நிஃப்டி 50ல் வந்து சார்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் எப்போ ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறத மெயினாக பார்த்துக்கலாம். மார்க்கெட் வந்து திங்கட்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் மார்க்கெட் உண்டு. ஓகேங்களா, ட்ரேடிங் பண்ணுறதுக்கான இந்த மார்க்கெட் வந்து திங்கட்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும். ஓகே, ஸோ இந்த வியாழக்கிழமை வந்து நிஃப்டி 50 தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா, ஆப்ஷன் ட்ரேடிங் அதாவது இன்ட்ராடேயில் நிஃப்டி 50 தான் நம்ம பண்ண போகிறோம். வியாழக்கிழமை வந்து எக்ஸ்பைரி டே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்க ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அதை காட்டினேன், போன வீடியோவில் உங்களுக்கு காட்டியிருப்பேன். அதில் பக்கத்தில் வந்து ப்ரீமியம்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா, கால் ஆப்ஷனுக்கான ப்ரீமியம், புட் ஆப்ஷனுக்கான ப்ரீமியம் இருக்கும். இது ரெண்டுத்தையுமே ஜீரோ ஆக்கிறது வந்து என்றைக்கு ஜீரோ ஆக்கிடுவாங்க, அமௌண்ட்டை வந்து ஃபுல் ஜீரோ ஆக்கிடுவாங்க. எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை. ஸோ ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வந்து எக்ஸ்பைரி டே அப்படின்னு சொல்லுவாங்க, ஹீரோ டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அன்றைக்கி வந்து ரொம்ப ஆபத்தான இருக்கும் மார்க்கெட்டு. பிகினர்ஸ் யாருமே அன்றைக்கி வந்து கை வைக்கக்கூடாது. ஓகேவா, ஸோ நம்ம அவங்க கொடுத்துருக்க அந்த எல்லா ப்ரீமியம் ப்ரைஸும் வந்து கால் ஆப்ஷனுக்கு புட் ஆப்ஷனுக்கு கொடுத்துருக்க அந்த 110, 120, 50, 210 அப்படின்னு அவங்களுக்கு காமிச்ச பார்த்தீங்களா, போன வீடியோவில் காமிச்சிருப்பேன். அது எல்லாமே வியாழக்கிழமை வந்து ஜீரோ ஆயிரும். ஓகே, ஸோ காலையில் 9:15 மதியம் 3:30 வரைக்கும் மார்க்கெட் இருக்கும். ஓகே, திங்கள்லேருந்து வெள்ளி வரை. ஓகே, இதுதான் வந்து மார்க்கெட்டோட டைமிங். ஸோ அடுத்த மார்க்கெட்டுக்கு என்ன தேவை, நம்ம வந்து ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மா லேப்டாப் ஒன்று வாங்கிருங்க. ஓகேவா, அம்மா லேப்டாப்பு, ஏதோ ஒரு நார்மல் லேப்டாப் ஒன்று, இன்டர்நெட் கனெக்ஷனு, செல்லு. ஓகே, லேப்டாப்பில் வந்து ட்ரேடிங் வியூ அப்படின்னு அதை நான் உங்களுக்கு போய் காட்டுறேன். இன்றைக்கி நான் போய் காட்டுவேன். அதை நம்ம உள்ளே போயிட்டு மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணி வந்து சேட்டை வந்து ஓட விட்டுட்டு கையில் செல்லை வச்சுக்கிட்டு நம்ம வந்து அப்பில் போணுச்சுன்னா கால் ஆப்ஷன் வாங்க போகிறோம், டவுனில் போணுச்சுன்னா புட் ஆப்ஷன் வாங்க போகிறோம். இவ்வளோதான் மார்க்கெட். ஓகேவா, அதாவது பேசிக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் நிறைய விஷயம் இருக்குது. நீங்கள் வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போய் மார்க்கெட்டில் கை வச்சிடாதீங்க. ஓகேவா, எப்படியும் மினிமம் நம்ம ஒரு 15 வீடியோவாவது போடுவோம். ஓகே, இந்த 15 வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து மார்க்கெட்டில் கை வைக்கணும். இல்லாட்டி உங்கள் கேபிட்டலை உருவிடும். ஓகேவா, உங்கள் கேபிட்டலாக அதாவது நீங்கள் போடுற பணத்தை உருவிடும். பணத்தை 500, 600, 1000, 2000 இப்படிங்கிறதுல உருவிடும். இப்படிங்கிற செகண்டில் உங்களுக்கு பணம் கொடுக்கும். ஆனால் உருவினதுக்கப்புறம் கொடுக்குறதுங்கிறது கஷ்டம். கொடுத்துருச்சுன்னா நீங்கள் இப்படிங்கிற செகண்டில் எடுத்துகிட்டு வந்துடணும். ஓகேவா, அதான் மார்க்கெட்டோட ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம். ஓகேவா, ஆனால் கற்றுக்கிட்டோம்னா எளிமை. ஓகேவா, கற்றுக்கிட்டாலும் நம்ம கொஞ்சம் அலர்ட்டாக தான் இருக்கணும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவோம். இன்றைக்கி வந்து இப்போது எக்யூப்மெண்ட்ஸ் பார்த்துட்டிங்க, மார்க்கெட் எப்போ ஓப்பன் ஆகும் க்ளோஸ் ஆகுங்கிறத பார்த்துட்டிங்க, எக்ஸ்பைரி டே பார்த்துட்டிங்க. ஓகே, இதெல்லாமே பார்த்துட்டிங்களா, நிஃப்டி 50 அப்படிங்கிற ஒரு விஷயமும் பார்த்துட்டிங்க. ஸோ அடுத்ததாக இப்போ வந்து நம்ம வந்து ஒரு சார்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போ லேப்டாப் நம்ம வாங்கின எக்யூப்மெண்ட்டில் லேப்டாப் சொன்னோம்ல, அந்த லேப்டாப் வாங்கினா நம்ம என்ன பண்ணணும், அதில் உள்ளே போய் எப்படி சார்ட்டை ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா, சரி வாங்க. இப்போதைக்கு வந்து நம்ம வந்து சார்ட் அனலைஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, கேண்டில் ஸ்டிக்ஸ் சார்ட்ஸை வந்து நிஃப்டி 50யோட சார்ட்டை வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நம்ம அதுக்கு வந்து ட்ரேடிங் வியூ போயிடணும். கூகுளில் போய்ட்டு ட்ரேடிங் வியூன்னு அடிச்சிங்கன்னா ஃபஸ்ட் லிங்க் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நிஃப்டி 50 இருக்கும் பாருங்கள், அந்த நிஃப்டி 50 கிளிக் பண்ணிங்கன்னா நிஃப்டி சார்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு இதான் சார்ட், இப்படி தான் இருக்கும். இந்த பாருங்கள், நான் சொன்ன மாதிரி பச்சை கலர் கேண்டில், ரெட் கலர் கேண்டில். பச்சை கேண்டில்னால் புல்லிஷ், இது வந்து பியரிஷ். அதாவது பச்சை கேண்டில் வந்து கால் ஆப்ஷன் சிஇ, ரெட் கலர் கேண்டில் வந்து பியரிஷ். ஓகேவா, ஸோ இந்த கேண்டில் ஸ்டிக்ஸை வந்து பார்த்துக்குங்க. இப்போது இது எப்போ ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஓகே, 13ஆம் தேதியோட சார்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து நான் 1 மினிட் டைப்பில் வச்சுருக்கேன். ஓகேவா, ஒரு நிமிஷத்துக்கு எனக்கு கேண்டிலை காட்டுங்க மாறிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நான் அந்த செட்டிங்கில் நான் வச்சுருக்கேன். எனக்கு 5 நிமிஷத்துக்கு கேண்டில் எப்படி மாறுது அப்படின்னு தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாருங்கள், இந்த 1 மினிட்டில் போய்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா
இதில் நம்மளுக்கு தேவையான செட்டிங்ஸை நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். ஓகே, 2 minutes இருக்குது, 3 minutes இருக்குது, 5 minutes இருக்குது. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு இப்போ 5 minutesல கூட வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், 5 minutesல வச்சிங்கன்னா 10ஆம் தேதி, 11ஆம் தேதி, 12ஆம் தேதி இந்த இருக்குது. ஓகே, ஸோ 5 minutes கேண்டில் ஆயிடுச்சு பாருங்கள். ஓகே, ஸோ 5 minutes கேண்டில், அதாவது மார்க்கெட் எப்படி ஆரம்பிக்குதுன்னு பாருங்கள். 9:15க்கு ஆரம்பித்து கரெக்டாக 3:25க்கு மார்க்கெட் முடியுது. ஓகே, ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பிகினருங்கிற லெவலில் அப்படிங்கும் போது நம்ம வந்து என்றைக்குமே 1 minute தான் வச்சுக்கணும். ஓகே, ஸோ 1 minute வச்சுட்டு நம்ம வந்து கேண்டில் ஸ்டிக்ஸை பார்க்கலாம். ஓகே, கேண்டில் ஸ்டிக்ஸை பார்க்கலாம். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஃபஸ்ட்டு கேண்டில் 1 நிமிஷத்துக்கு உருவாகிருக்கு. செகண்ட் கேண்டில், தேர்ட் கேண்டில். கேண்டில் ஸ்டிக்ஸ்னால் என்னன்னே தெரியாதவங்களுக்கு இது ஃபஸ்ட்டு நம்ம இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஒன்ஸ் நீங்கள் இந்த இடத்துல, அதாவது இந்த இடத்துல ஒரு கால் ஆப்ஷன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாபம், ப்ராஃபிட். ஓகேவா, அது சல்லுன்னு ஏறி இருக்குது பாருங்கள். ஓகே, ஏறி இருக்குது, நம்ம ஒரு லாபத்தை பார்த்துருக்கலாம். அடுத்தது பியரிஷ் வருது. ஓகேவா, இந்த இடத்துல நீங்கள் உங்களோட லாபத்துலேருந்து ஒரு பணம் கம்மியாகும். ஓகே, அடுத்தது மறுபடியும் லாபம், அப்புறம் லாபத்துலேருந்து பணம் கம்மியாகும். ஒன்ஸ் நீங்கள் இந்த இடத்துல ஒரு புட் ஆப்ஷன் வாங்குறீங்க. ஓகே, புட் ஆப்ஷன் வாங்கினீங்கன்னா கரெக்டாக வாங்கியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஆனால் இது உங்களுக்கு தெரியாது. ஓகே, ஸோ இந்த கேண்டிலுக்கு அப்புறம் இதுவா, இந்த கேண்டிலுக்கு அப்புறம் இதுவா, இதெல்லாம் தான் வந்து நம்ம கேண்டில் ஸ்டிக்ஸை படிக்கிறதுக்கான ஒரு வே. ஸோ அதை வந்து நம்ம அடுத்தடுத்த விஷயங்களில் பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். இது ஒரு நாள் ஃபுல்லாக நடந்து முடிஞ்ச ஒரு சார்ட்டை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா, எவ்வளோ அப் அண்ட் டவுனில் போயிருக்கு பாருங்கள். ஓகேவா, ஸோ இதோட பேட்டர்ன் எப்படி, இது எதனால் இப்படி மேலே ஏறுனுச்சு. ஓகே, இதை நம்ம எப்படி கெஸ் பண்ண முடியும். இதில் ஒவ்வொரு கேண்டிலுக்கும் ஒரு பேர். ஓகேவா, ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டோஜின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இதை வந்து ஹேமர்னு சொல்லுவாங்க. ஹேமர் கேண்டில் எங்கே இருக்குது இது பாருங்கள், ரிவர்ஸ் ஹேமர்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கேண்டிலுக்கும் ஒரு பேர் இருக்குது. ஓகேவா, இது டோஜின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கேண்டில்ஸ், இப்போ இந்த டோஜி வந்தாலே ட்ரெண்டு ரிவர்ஸ் ஆகும். அதுக்கு முன்னாடி என்ன கேண்டில் இருக்கோ அதுக்கப்புறம் வந்து பச்சை கலர் கேண்டில் வரும். இந்த மாதிரி சில ஃபார்முலாஸ் இருக்குது. நம்ம அதை தான் வந்து அடுத்தது படிக்க போகிறோம். ஓகேவா, ஸோ இதான் ட்ரேடிங் வியூ. இந்த டோட்டல் சைட்டை பார்த்துக்குங்க. ஓகே, இதை வந்து நம்ம இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து இது பண்ணலாம். இண்டிகேட்டர்ஸில் வந்து என்கல்ஃபிங், இது ஒரு இண்டிகேட்டர். ஓகேவா, இதெல்லாம் வந்து ஒரு இண்டிகேட்டர்ஸ். ஓகேங்களா, இந்த பாருங்கள், பியரிஷ் என்கல்ஃபிங், அடுத்தது பார்த்திங்கன்னா புல்லிஷ் என்கல்ஃபிங் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து ஒரு இண்டிகேட்டர், அதாவது சார்ட்டை வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம். ஓகேவா, ஸோ இதை தான் நம்ம வந்து அடுத்தது வந்து படிக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே போயிட்டுருக்கோம். ஓகே, இன்றைக்கி வந்து சார்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. அடுத்ததாக வந்து அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து லைவ் சார்ட். ஓகே, லைவ் சார்ட்டில் வந்து லைவாக மார்க்கெட் ஓடிட்டுருக்க நேரத்தில் நம்ம வந்து அந்த மார்க்கெட்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஓகேவா, ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு இந்த விஷயம் தான் நான் மறுபடியும் சொல்கிறேன். ஒரு விளையாட்டுக்கு கூட போயிட்டு ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஃபுல்லாக தெரிஞ்சிக்காமல் கை வச்சிடாதீங்க. ஓகே, ஒரு 1 month ஃபுல்லாக நம்ம வீடியோவோ இல்லை வேறு சேனலில் பெஸ்ட்டாக போட்டாங்களோ அந்த வீடியோ கூட நீங்கள் ஃபுல்லாக லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போங்க. ஓகேவா, ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம்னா கை டேப் எப்படி ஓப்பன் பண்ணணும்னு பார்த்துருக்கோம். அதில் போய்ட்டு எப்படி வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ், அதோட ப்ரைம் அமௌண்ட்டெல்லாம், ப்ரீமியம் அமௌண்ட்டெல்லாம் எப்படி எடுத்து வச்சுக்கிறது, கால் ஆப்ஷன்னா என்ன, புட் ஆப்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டோம். அடுத்தது வந்து மார்க்கெட் எப்போ ஓப்பன் ஆகும், எப்போ க்ளோஸ் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். மார்க்கெட்டுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஓகே, ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அதை எங்கே போய் பார்க்குறது. ஓகே, இதில் தான் நீங்கள் பார்க்கணும். உங்கள் செல்லை கையில் வச்சுக்கிட்டு கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் வாங்கணும். ஓகேவா, ஏன்னா எல்லா இடத்துலையும் ஒரே சார்ட் தான் ஓடும். நிஃப்டி 50ங்கிறது ட்ரேடிங் வியூலையாக இருக்கட்டும், உங்கள் கைட்லையாக இருக்கட்டும், எல்லாமே வேர்ல்டு லெவலில் ஒரே சார்ட் தான் ஓடும். நிஃப்டி 50க்குன்னா வேர்ல்டு லெவலில் உலக லெவலில் ஒரே சார்ட் தான் ஓடிட்டுருக்கும். ஏலியன்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் அதே சார்ட்டு தான். ஓகேவா, ஸோ பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து கால் வந்து பச்சை கேண்டில் ஸ்டிக்ஸ் வரப்போகுது அப்படிங்கும்போது நீங்கள் கால் ஆப்ஷன் எடுத்துடணும். ஓகே, ரெட்டு வரப்போகுது போல இருக்குது, கீழே இறங்க போகுது அப்படிங்கும்போது புட் ஆப்ஷன் எடுத்துக்கணும். அது எப்படி பச்சை வரும், எப்படி ரெட்டு வரும் அப்படிங்கிறது தான் நம்ம படிக்க போகிறோம். ஓகேவா, ஸோ இன்றைக்கி வந்து இந்த வீடியோ ரொம்ப இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு வந்து ஓரளவாவது இன்ஃபர்மேஷனாக இருந்திருக்கும். ட்ரேடிங்னா என்னன்னே தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ஒரு ஸ்டார்டிங்லேருந்து ஒரு நல்ல வீடியோவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு இல்லை நாளைய மறுநாள், நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்னு நினைக்கிறேன், திங்கக்கிழமை லைவ் மார்க்கெட்டை அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன்.
ஓகே, லைவ் மார்க்கெட்டை அப்படியே லைவில் மார்க்கெட் எப்படி போகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராக் தில் இதயன்.